சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை அக்ஷய திருதியை பொன்னாளில் வாழ்த்துகிறோம். 2D என்டர்டைன்மெண்ட் ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் ரெட்ரோ மே 1 முதல் திரையரங்குகளில். கட்டி போட்டு எப்படி சார் உயிரை பாரு உயிர் சேர்த்துதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தை அடுத்துள்ளது குப்பநத்தம் புதுக்காலனி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சாமிக்கண்ணு என்பவரது மகன் முருகேசன். கெமிக்கல் இன்ஜினியரிங் பட்டதாரியான இவர் அங்குள்ள தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த முருகேசனுக்கும் புதுக்கூர்பேட்டை பகுதியில் மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவரும் அப்போதைய ஊராட்சி மன்ற தலைவருமான துரைசாமியின் மகள் கண்ணகிக்கும் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது காதல் மலர்ந்திருக்கிறது. இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் பதற்றமான சூழல் நிலவி இருக்கிறது. இதன் நீட்சியாக முருகேசனும் கண்ணகியும் கடந்த 2003 மே 5ஆம் தேதியன்று கடலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு திருமணம் செய்து கொண்டு அவரவர் வீட்டில் தனித்தனியாக வசித்து வந்தனர். சிறிது நாட்கள் காத்திருந்த இந்த ஜோடி யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு வெளியேறினர். மனைவி கண்ணகியை கள்ளக்குறிச்சியில் உள்ள உறவினர் வீட்டிலும், முருகேசன் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்திருக்கும் வண்ணாங்குடி காட்டிலும் வேறொரு உறவினர் வீட்டிலும் தங்கியிருந்தனர். அடுத்த சில நாட்களில் இந்த காதல் விவகாரத்தை தெரிந்து கொண்ட கண்ணகியின் குடும்பத்தார் முருகேசனின் சித்தப்பா ஐயாசாமியை அடித்து உதைத்து முருகேசனும் கண்ணகியும் எங்கே என கேட்டுள்ளனர். அதன் பிறகு மூங்கில் துறைப்பட்டில் இருந்த கண்ணகியையும் ஸ்ரீமுஷ்ணத்தில் இருந்த முருகேசனையும் பிடித்து 2003ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதியன்று குப்பநத்தம் கிராமத்திற்கு அழைத்து வந்தனர். இருவரையும் கொடூரமாக தாக்கிய கண்ணகியின் உறவினர்கள் அன்றைய தினமே அவர்களை மயானத்திற்கு அருகில் அழைத்து சென்றனர். அப்போது கோர தாண்டவம் ஆடிய பெண் வீட்டார் ஊர் மக்கள் முன்னிலையில் முருகேசன் மற்றும் கண்ணகியின் கை கால்களை கட்டி அவர்களது வாய், மூக்கு மற்றும் காது வழியாக விஷத்தை ஊற்றி துடிக்க துடிக்க கொலை செய்துள்ளனர். அதன் பிறகு ஊரார் ஒப்புதலோடு இருவரையும் தனித்தனியாக எரித்து புதைத்துள்ளனர். இந்த கொடூர சம்பவம் குறித்து முருகேசனின் பெற்றோர்கள் விருதாச்சலம் காவல் நிலையத்தில் கூறியபோது அது தற்கொலை என்று கூறி அந்த புகாரை ஏற்காமல் திருப்பி அனுப்பிவிட்டனர். எண்ணிக்கை அளவிலும் சமூக அதிகார அளவிலும் குறைந்த ஒடுக்கப்பட்ட குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் முருகேசன் பெற்றோரால் ஊரை தாண்டி எதுவும் செய்ய முடியாத நிலையில் இருந்தது. ஒரு வாரத்திற்கு பின்னால் நக்கீரன் இதழ் இந்த வழக்கை துணிந்து பதிவு செய்ததன் மூலம் இந்த ஆணவ கொலை வழக்கை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. சிபிஐ போலீசார் விசாரிப்பதற்கு முன்பாக நக்கீரன் பத்திரிகையில் இந்த செய்தி வெளியான பிறகுதான் தமிழகமே பதறியடித்து முழித்துக் கொண்டது. இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர் தொல் திருமாவளவனின் ஊடகவியாளர் சந்திப்பிற்கு பின்தான் இந்த வழக்கு தாமதமாக பதிவு செய்யப்பட்டது. ஒரு வழக்கு விசாரிக்கப்படுவதற்கே கட்சி தலைவரும் ஊடகங்களும் வரவேண்டியிருப்பதாக நீதிமன்றமே தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியது. பிறகு தலித் இயக்கங்களும் செயற்பாட்டாளர்களும் பிரச்சனையை கையில் எடுக்க ஆரம்பித்தவுடன் சட்ட ரீதியான வேலைகளை துரிதமாக நடைபெற்றன. கொலை செய்யப்பட்ட முருகேசனின் தந்தை சாமிக்கண்ணு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2004ஆம் ஆண்டு வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது. இதனையடுத்து கண்ணகியின் தந்தை துரைசாமி, சகோதரர் மருதபாண்டியன், உறவினர்கள் உட்பட 15 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த கடலூர் சிறப்பு நீதிமன்றம் கடந்த 2021ஆம் ஆண்டில் குற்றம் சாட்டப்பட்ட கண்ணகியின் அண்ணன் மருதபாண்டியனுக்கு தூக்கு தண்டனையையும் தந்தை துரைசாமி, கந்தவேல், ஜோதி, வெங்கடேசன், மணி உள்ளிட்ட 12 பேருக்கு 3 ஆயுள் தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தது. அதில் இந்த ஆணவ கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருந்த விருதாச்சலம் எஸ்ஐ தமிழ்மாறன்,
ஆய்வாளர் செல்லமுத்து ஆகியோருக்கு 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. இதனிடையே மரண தண்டனையை உறுதிப்படுத்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு அனுப்பப்பட்டது. தண்டனையை ரத்து செய்ய கோரி குற்றவாளிகள் 13 பேர் தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்து வந்த நீதிபதிகள் கண்ணகியின் சகோதரர் மருதபாண்டியனுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்து உத்தரவிட்டு பிற மனுக்களை தள்ளுபடி செய்தனர். இதனையடுத்து கந்தவேல், ஜோதி, வெங்கடேசன், மணி ஆகியோர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தனர். தமிழகத்தையே உலுக்கிய முருகேசன் கண்ணகி ஆணவ கொலை வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கொலையாளிகளுக்கு ஆயுள் தண்டனையை உறுதி செய்த உச்சநீதிமன்றம் அவர்கள் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.